சொல்லடி நாஸ்தி ஆயிருவ அவளை கைப்பிடிச்சு உடக்க கிடையாது நீ லவ் பண்ணிடி அவள ஆமாடா இதுதான் மேட்ரா இன்னைக்கு இருக்கடி உனக்கு வா விட்டாட்ட இங்கே வர பச்சை கூட வர வா ஏய் போய் மோத்த கழுவ சொல்லு போ நீங்களா ஏன்டா நின்னுட்டு இருக்கீங்க போய் வேலையை பாருங்க ஏய் அந்த வண்டியெல்லாம் அனுப்பிச்சுடுறா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்ன நீ இப்போ ஒண்ணு சொல்லியே அது நிஜமா நிறைய சொன்னேன் எதை கேக்குற மொத்த சண்டையிலையும் நீ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன அது நிஜமா எது நிஜம் எது பொய் என்று சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும் நான் தானே சம்பந்தப்பட்டவன் எனக்கு தெரியலையே ஊர்ல இருக்கிற எல்லா ஃபிகரையும் ஒருத்தரே இந்தா தனியா குடி இன்னைக்கு ராத்திரி உன் வீட்டுக்கு நான் வர்றேன் அக்கா அக்கா என்னாச்சுக்கா அக்கா என்னாச்சு சொல்லுக்கா என்ன ஊட்டி நேரத்துல கையில எதையும் கொண்டு வரக்கானா குடிக்கலன்னு முதல்ல சொல்ல வேண்டியதானே எதுக்கு இட்லி இடியாப்பா ஆமா வடைன்னு வாங்கி வாங்கி மொக்குனீங்க இங்க வாரு குட்டி நீ பெருமாள் நினைச்சு பிச்சைக்காரனுக்கு படைச்சிருக்க அது பெருமாள் எப்படி பொறுப்பாவாரு ஏப்பா நான் கரெக்டா தானே பேசுறேன் இது வரைக்கும் எங்க அக்கா எதுக்குமே ஆசைப்படுதல அவ ரொம்ப நல்லவ நீ இல்லனா அவ கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருவா ஏய் உன் வயசுக்கு நீ இதெல்லாம் பேசக்கூடாது வேணா பாட்டியை வந்து பேச சொல்லட்டுமா முடிவ முதராத்திரி எனக்கு எடுங்கடா முண்டங்களா அன்னைக்கு விழுந்துறது காலமுள்ள கதறது சாந்தி நான் 2 மணி நேரமா வெளியிலே நிக்கிறேன் நில்லு சாந்தின்னு பேரை வச்சுக்கிட்டு பாவம் அந்த காந்திக்கு சாந்தியே இல்லாம ஆக்குறாளையா கேக்குறதுக்கு ஆள் நினைச்சியா வாங்கினது பத்தாது உங்க அக்காங்க தம்பி எங்க அம்மாவை சார் ஒரு மாதிரியா நீங்களுமா போங்க
பேச்ச கேட்கலன்னா கேட்க மாட்டியா? ஒரு 5 நிமிஷம் அவன் சொல்றத பொறுமையா கேட்டிருந்தா எல்லாரும் நிம்மதியா இருந்திருப்பீங்க. எவனோ சொல்றத நம்புவீங்க, உன் பொண்ணு சொல்றத நம்ப மாட்டியா? பைத்தியம் பைத்தியம் கண்ட இடத்து கூட்டு போய் புள்ளைய பாலாக்கி வச்சிருக்கீங்க. என் தங்கச்சி கூட என் கூட பேச விட மாட்டேங்கண்ணா. ஐயோ அக்கா, உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது. இவ சத்தம் மட்டும் தான் கேட்கும். அந்த பொறம்புக்கு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சே நாடகம் ஆடுவா. இவங்களும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இவளுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியல. யார் இந்த வீட்டுல கேக்குறத? நிக்கிற தண்ட உண்டு சார், எனக்கு லாயக்கு இல்ல. என் பொண்ணு கிட்டதான் பிரச்சனை இருக்குன்னு நான் கம்மனு கிடந்தேன். இனிமே நானே அடிப்பேன், செருப்பால அடிப்பேன். ஒரு செருப்ப வாயில கொடுத்து இன்னொரு செருப்பாலே அடிப்பேன். தலையா எங்க அந்த பேமானி? இன்னைக்கு இருக்குது அவனுக்கு கச்சேரி. டேய் வெளியில வரா. விடுங்க, பொண்ணை கொடுத்துட்டு செருப்பால அடிப்பீங்களா? இவன் அவ கூட வாழணும். போங்க. கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்கடா. டேய் பொண்ணுங்கன்னு இந்த பக்கம் வந்த தீய வச்சு கொளுத்திடுவேன். அப்படியே ஓடி போயிடு. ஜாக்கிரதை.